எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மனோஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து படிச்சிருப்பீங்க, நிறைய நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த எக்ஸாமோட முடிவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிசல்ட் வந்திருக்காது. இந்த நிலைமையில இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் இந்த நிலைமையில இருந்திருப்பீங்க. ஏன் நான் கூட இருந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். ஆனால் இந்த என்விரான்மெண்ட்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டடிங் பற்றி ஒரு பேசிக்கான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறோம், நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம எந்த வகையான லேர்னர்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உண்மையாகவே சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு விதமான லேர்னர்ஸ். இந்த லேர்னர்ஸை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று விஷுவல் லேர்னர்ஸ், இன்னொன்று ஆடிட்டரி லேர்னர்ஸ், இன்னொன்று கைனஸ்டிக் லேர்னர்ஸ். நம்ம எல்லாருமே படிக்கும்போது இந்த 3ல் ஏதோ ஒரு ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் நமக்கு எஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுக்கு உதவுது. சில பேர் இதில் 1-2 ஸ்கில்ஸை சேர்த்தும் அவங்க படிக்கிறதுக்கு யூஸ் ஆக்கிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விஷுவல் லேர்னர்ஸ்னால் எப்படி படிப்பாங்க, அவங்களோட கேரக்டர் என்னங்கிறத பார்க்கலாம். விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க நிறைய பிக்சர்ஸ் பார்ப்பாங்க, நிறைய டயக்ராம்ஸ் பார்ப்பாங்க. அது அவங்களோட மைண்டில் அதிகமாக போய் பதியும், நிறைய விஷயங்களை கற்றுக்க தூண்டும். ஸோ அதே மாதிரி தான் விஷுவல் லேர்னர்ஸ் அதிகமாக டயக்ராம்ஸ், கிராஃப்ஸ், ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயத்த நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷுவல் லேர்னராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறத எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் பார்க்கலாம். யூடியூப்ஸில் நிறைய எக்ஸ்பிளைனர் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அந்த எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கிராஃபு, சார்ட்டு, டயக்ராமு, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டீச்சர் ஒரு பாடத்தை எடுக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது மைண்ட் மேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இல்லை டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை நோட்ஸ் எடுக்கலாம். இப்படி விஷுவலி அதை அட்ராக்டிவாக மாற்றுறது மூலமாக உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு விஷுவல் லேர்னரா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ். ஆடிட்டரி லேர்னர்ஸ் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, அவங்கள ஆடியோ, அதாவது ஒரு விஷயத்தை கேட்குறது மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை நிறைய அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு லெக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காது கொடுத்து கேட்டால் தான் அது அவங்களுக்கு புரியவும் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு ஆடிட்டரி லேர்னராக இருக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்டடி குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் வருது அப்படின்னா லெக்சர்கிட்ட கேட்கலாம். நீங்களே செல்ஃப் டீச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அதை சொல்லி பார்க்குறது மாதிரி சொல்லி பார்க்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அது அதிகமாக உங்கள் காதில் விழும். நீங்கள் அதை திரும்ப திரும்ப லிசன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆடிட்டரி ஸ்கில்லை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுனால உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆடிட்டரி லேர்னராக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3வது குரூப் கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். இந்த கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டச் அண்ட் ஃபீல் இது அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதை அக்கு வேறு ஆணி வேறா அவங்களே அதை கையை வச்சு பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் லேபுக்கு போகிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, ஒரு ப்ரோட்டோடைப்பை எடுத்து பார்க்கறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அது உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் அதிகமாக ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்னா உங்களோட ஸ்கூலில் நிறைய லெபார்ட்டரி இருக்கும். அந்த லெபார்ட்டரியில் எல்லா ப்ரோட்டோடைப்பும் இருக்கும். அந்த ப்ரோட்டோடைப் கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மினியேச்சர் ஏதாவது வாங்கி அது கூட படிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஒரு பைக்கையோ காரையோ அதை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து ஓஹோ இது இந்த பார்ட்டா, இதோட ஆப்ரேஷன் இது தானா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இதில் கூட டயக்ராம்ஸ் எடுத்து பார்க்கலாம். இல்லை ப்ரோட்டோடைப் பார்க்கலாம், லேபுக்கு போகலாம். இப்படி நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஒரு ப்ராஜெக்டாக இன்வால்வ் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்டாக அதை நினச்சிக்கோங்க. நான் இதெல்லாம் பண்ணணும், ஸோ நான் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், நான் எங்கெல்லாம் போய் கற்றுக்கணும் அப்படின்னு அது ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு கைனஸ்தெட்டிக் லேர்னராக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். சரி, நான் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? நான் ஒரு விஷுவல் லேர்னரா, ஆடிட்டரி லேர்னரா, இல்லை கைனஸ்தெட்டிக் லேர்னரா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சிம்பிளான விஷயந்தான். உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரீகெயின் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள் மனசில்.
எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அதிகமாக புரிஞ்சிருக்குது, எந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலை, ஏன் புரியலை, எதனால் புரிஞ்சுது, நான் டயக்ராம் படித்தனால எனக்கு புரிஞ்சுதா, இல்லை லெக்சரர் சொல்லி தந்தனால எனக்கு புரிஞ்சுதா, இல்லை நானே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணனால எனக்கு புரிஞ்சுதா, இப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி யோசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரி, நான் விஷுவல் லேர்னர், இல்லை நான் ஒரு ஆடிட்டரி லேர்னர், இல்லை நான் ஒரு கைனஸ்தெட்டிக் லேர்னர் அப்படின்னு உங்களோட கீ ஸ்கில்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது ஸ்டடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். சரி, இதெல்லாம் போக இன்னொரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதும் அதோட இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன மாதிரி இருக்குது, இது என்ன மாதிரி இல்லை, நாட்ஸ் ரெலவெண்ட் அப்படின்னு 3 ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 30 கொஸ்டின் முடிச்சிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது கொஞ்சம் ஓகே தான், பட் அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது உங்ககிட்ட இருக்குது. வரக்கூடிய ரிசல்ட் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வகையான லேர்னர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷுவல் லேர்னரா, இல்லை ஒரு ஆடிட்டரி லேர்னரா, இல்லை கைனஸ்டிக் லேர்னரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் வீடியோ. டாடா, பாய்.